ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒன்று தான். யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆழ்மனம் மேல்மனம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பச்சை கலரில் பாசிட்டிவாக தேவையை நோக்கி இயங்குதோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. யாருக்கு இல்லையோ எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் அவங்க தோக்குறாங்க. The Seventh Sense. உங்ககிட்ட ஒரு கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் இல்லை யூபிஎஸ்சியில் ஒரு மாணவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்குறாரு. ஒரு தொழிலில் ஒருத்தர் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, தோத்து போயிடுறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காமனாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஈர்ப்பு விதி அப்படின்றது. உடனே உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம், அட என்னடா ஜெயிச்சவர் வேணா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தோத்தவர் எப்படா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தோத்துருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதோ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஜெயிச்சவரோட மேல்மனம் ஆழ்மனம் ரெண்டுமே இருக்குது, தோத்தவங்களோட மேல்மனம் ஆழ்மனம் ரெண்டுமே இருக்குது. இதில் நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஜெயிச்சவர் மேல்மனமும் ஆழ்மனமும் ஒரே மாதிரில பச்சை கலரில் இருக்குது, தோத்தவரோட மேல்மனம் மட்டும்தான் பச்சை கலரில் இருக்குது, ஆழ்மனம் ரெட் கலரில் இருக்குது. சரி, இந்த ரெட் கலர்னா என்ன, இதை எப்படி பச்சை கலர்லாம் மாற்றலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அதாவது ஒரு பந்தை மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது உலகத்தில் எந்த இடத்துல மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வந்து விழுவோம். ஏன்னா அதுக்கு காரணம் புவி ஈர்ப்பு விசை. சரி, இந்த மாதிரியே வந்து ஈர்ப்பு விதி அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து செயல்படுது, ஒரே மாதிரியே செயல்படுது அப்படின்னா ஏன் ஒருத்தங்க தோக்குறாங்க ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க? சரி, நம்ம உடனடியாக இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு கதைக்குள்ளே போவோம். இன்னைக்கு மாதம் முதல் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து சம்பளம் அப்படியே உங்கள் மொபைலில் கிரெடிட் ஆகி மெசேஜாக வந்து உழுகுது. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு 5000 ரூபா சேமித்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த 5000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு செலவு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் அதை பண்ணிடுவீங்க, அந்த செலவையும் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இந்த மாதமும் வந்து நம்ம நினச்சோமே, சேவ் பண்ணணும்னு நினச்சோமே, அது முடியாமல் போச்சே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இது நீங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் அப்படின்றது இருக்கும். அப்புறம் இன்னொன்று, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறீங்க. அலாரம் காலையில் 5 மணிக்கும் அடிக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? ஸ்னூஸ் இல்லை அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அட இன்னைக்கும் லேட்டா, நான் இப்படி தாண்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு புலம்பிக்கிறீங்க. என்னால் எதையும் ஒரு தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு அடுத்த வேலை அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் ஈவினிங் வரீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து சும்மா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் என்னதான் பார்ப்போம், பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வீடியோ அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து அதிலேயே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடடா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோமா அப்படின்னு இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து நம்மளை வந்து வேலையை செய்ய விடாமல் இருக்குது, நம்மளோட கவனத்தையே உறிஞ்சுது. இப்படிலாம் வந்து உங்களை நீங்களே கொஞ்சம் குறை சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவீங்க. இனிமேல் வந்து இந்த ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் நிறுத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த தடவையும் இதே தான் நடக்கும். இந்த 3 சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன, அதாவது வந்து நேரமே எந்திரிக்கணும்னு ஆசை இல்லையா, இல்லை சேமிக்கணும்னு ஆசை இல்லையா, இல்லை ஃபோனை குறைக்கணும், ஃபோன் பார்க்குறத குறைக்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா? எல்லாமே ஆசை இருந்தது, தேவை, அதுதான் நல்லதுன்னு கூட தெரியும். ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறோம். இந்த 3மே நம்மளோட மேல் மனசில் இருக்கிற ஆசைகள். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பச்சை கலர் மேல் மனசில் நம்ம கான்சியஸாக நம்ம நினைக்கிறது. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கணும் அப்படின்னு மேல் மனசு சொல்லும். அதே ஆழ்மனம், நம்மளோட மேல் மனசு தூங்கும், ஆழ்மனம் தூங்காது. 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட உடல் அசைவுகள், இந்த இதயம் துடிக்கிறது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறது இந்த ஆழ்மனம் தான். இந்த ஆழ்மனம் சொல்லும், கொஞ்சம் சோர்வாக இருக்குது, அப்போ தான் வந்து காலை நேரம் நல்ல தூக்கம் வேற வரும், நல்ல குளிர்ச்சியாக நல்ல தூக்கம் வரும், அமைதியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா சுகமாக இருக்குமே அப்படின்னு ஆழ்மனம் சொல்லும். இப்போ நம்ம அந்த ஆழ்மனம் சொல்கிறத கேட்டு அந்த ஆழ்மனம் தான் முடிவும் எடுக்குது, அந்த ஆழ்மனம் தான் செயலும் படுத்துது. அடுத்தது மாதம் எடுத்து சம்பாரித்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அறிவு, அதாவது மேல்மனம் உங்களுக்கு சொல்லும். ஆனால் ஆழ்மனம் என்ன பண்ணும்? டக்குன்னு ஒரு ஆஃபர் வரும், அப்படியே இந்த பொருள் வந்து 10,000 ஆஃபரில் வந்திருக்கு. ஆழ்மனத்துக்கு வந்து தெரியும் நம்ம வந்து சேமித்து இந்த பொருளை வாங்கினா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் அது ஃப்யூச்சரில் சேமித்து சந்தோஷம் கிடைக்கிறத விட டக்குன்னு பொருளை வாங்கினா உடனடியாக சந்தோஷம் கிடைச்சிட்டு போகுது அப்படின்னு ஆழ்மனம் முடிவு பண்ணி உடனே அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு அந்த முடிவை எடுக்க வச்சிடும். முடிவை எடுக்க வச்சது இல்லாமல் ஆஃபருங்கிறதுனால தான்ப்பா வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கே
ஒரு சமாதானத்தை வேற சொல்லி விட்ரும். சரி, அடுத்தது செல்ஃபோனுக்கு வருவோம். செல்ஃபோனில் பார்க்க வேணாம் அப்படின்றது தான் வந்து முடிவு. இதனால டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றது அறிவுக்கு தெரியும், மேல் மனசுக்கு தெரியும். இந்த ஆள் மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு ஜாலியாக ஏதாவது பார்ப்போமே அப்படின்னு ஆள் மனசு ஏங்கும். அப்பதான் வந்து நீங்க தள்ள ஆரம்பிப்பீங்க ஃபோனை எடுத்து. ஆள் மனசுக்கு தொடர்ந்து அந்த தேவை இருக்கிறதுனால அது உங்களை அதுலயே வந்து ஈடுபட வைக்கும். அதாவது ஃபோன் பார்க்குற செயல்லையே ஈடுபட வைக்கும். அப்ப நீங்க இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது ஆள் மனசு. உடனே நீங்க வந்து ஆழ்மனம் வந்து நமக்கு எதிராக செயல்படுது, அது ஒரு கெட்டது அப்படின்ற அளவுக்கு போவேனா, நிறைய நல்ல காரியங்களும் செயல்படுது. இந்த ஹேபிட், இந்த பழக்க வழக்கங்கள் ஆள் மனசுல இருக்குது. அதனால ஆள் மனசு கட்டுப்பாட்டில் அது தன்னிச்சையாக வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்னதான் வந்து மேல் மனசில் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணாலும் அது ஆள் மனசுக்கு போகாத வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அது சரியாக பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரி, எல்லாத்துக்கும் ஆள் மனசு தான் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, தீர்வு என்ன? அடுத்தது நம்ம என்ன செயல்படுத்தலாம்? எப்படி வந்து இந்த ஆள் மனசை நம்ம மாற்றலாம்? விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் தான் ஈர்ப்பு விதினாவே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் மனசு நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆள் மனதை மாத்துறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெக்னிக்ஸ், டூல்ஸ், ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரியான டெக்னிக்கு, டூல்ஸு பயன்படும். ஒரு நேரம் பயன்பட்டது அடுத்த நேரம் பயன்படாமல் கூட போகும். ஸோ உதாரணத்துக்கு, நீங்கள் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அலாரமும் அடிக்குது. அந்த டைமில் எந்திரிச்சு வாக்கிங் போகணும், வேலையெல்லாம் முடிக்கணும், அவ்வளவு பெருசாக நினச்சிங்க அப்படின்னா மனசு வந்து இது என்னமோ பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குற வேலையை ஈஸின்னு நினச்சிக்கிட்டு தூங்கிடும். அதுவே ஜஸ்ட் எந்திரிச்சு மட்டும் நிற்கணும்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வேலை தானே, தூங்குறதும் ஒரு வேலை, எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறது ஒரு சின்ன வேலை, அந்த முடிவு எடுத்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து செயல்படுத்தும் ஆழ்மனம். சில பேர்த்துக்கு வந்து இது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அலாரம் அடிச்சிருச்சு, அந்த ஒரு யோசனை வரும் இல்லையா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு, அதுக்குள்ளாரையே டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆழ்மனசுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காமையே எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குரல் பேசும், தூங்கலாம் இல்லை எந்திரிச்சிடலாம் அப்படின்னு. நீங்கள் தூங்கலாம் அப்படின்ற குரல் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோட, இது வந்து ஆள் மனசு பேசுது, இது நம்மளுக்கு இப்படி தான் சொல்லும், ஆனால் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வோட நம்ம மேல் மனசு சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கையை 2ஐயும் இப்படி வச்சுட்டு இப்படி ஆப்போசிட்டில் வச்சுட்டு 2 கையும் தள்ள முயற்சி பண்ணுங்க. அதாவது இந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போகாது, 2 கையும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் வந்து கை எங்கேயுமே நகராது. இந்த கையிலையும் நீங்கள் பவர் கொடுத்து தள்ளுவீங்க, இந்த கையிலையும் பவர் கொடுத்து தள்ளுவீங்க, எங்கேயுமே நகராது, கை இங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆள் மனசு, மேல் மனசு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை அப்படின்றது ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வருவோம். இதை எப்படி செயல்படுத்துறது? இப்போ இந்த ஆள் மனசுக்கு எதையுமே ஈஸி ஆக்கிட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு செயல்படுத்திடும். ஒரு சேலரி கிரெடிட் ஆன உடனே அதை எடுத்து 5000 ரூபாய் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது, ஒரு சேவிங்ஸு அப்படின்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதே வந்து அந்த இடத்துல ஒரு மாதம் ஆனால் ஒரு 5000 ரூபா கிரெடிட் எப்படி இஎம்ஐ ஆகுதோ அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு ஒரு டெக்னிக் அங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது தானாக தன்னப்பெல்லாம் ஆகிடும். அப்புறம் இந்த மொபைல் பார்க்குறது அப்படின்றது, அதாவது ஃபோன் எடுப்பீங்க, கையில் ஈஸியான வழிகள் இருக்கும், அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு யூடியூப் போவீங்க, அப்படியே ஜாலியாக அந்த ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் போயிட்டு ரீல்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க, ஃபேஸ்புக் போவீங்க, பார்த்துட்டே இருப்பீங்க. அதாவது இந்த வழிகள், அதாவது நீங்கள் போய் எடுத்து பார்க்கறது, அந்த வழிகளை வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்துங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த புரோட்டா மாஸ்டர்லாம் வந்து குழம்பு கட்டி கொடுப்பாங்க. அந்த குழம்பு பாக்கெட்டில் போட்டிருக்கிற முடிச்ச அவுக்கருக்கு உங்களுக்கு ஏன்டா நம்ம வந்து இந்த பார்சலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி, இதை வாங்கி ஏன்டா சாப்பிடணுமா, இதை உடனே கட் பண்ணிடக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் கூட வரும். அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் குழம்பை ஊற்றி சாப்பிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஷார்ட்ஸையும் பார்க்கக்கூடாது, ரீல்ஸையும் பார்க்கக்கூடாது. அதுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்துங்க. அதாவது நீங்கள் உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறது, முதுகு வலிக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால், அப்போ ஃபோனை கீழே வைக்கலாம். அடுத்தது அந்த ஆப்பே வந்து டெலிட் பண்ணி விட்டுறது, கூகுள் குரோமில் போயிட்டு பார்க்குறது. பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆர்வம் இல்லைன்னா வெளியே வந்துடலாம். ஃபோனையே தூக்கி அடுத்த ரூமில் வைக்கிறது, ஃபோனோட கலரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி தடைகளை நிறைய ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஆழ்மனம் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்தா தான் அதுக்கு சொகுசாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அதை பார்க்கணும் அப்படின்னா சீப்போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடும். உங்களோட ஹேபிட் அப்படின்றது கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் காலையில் எந்திரிச்சு நிறைய வேலைகளை செஞ்சு முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எழுந்து நின்னா போதும். அதே மாதிரி 5000 சேமிக்கணும் மாதம் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தீங்கன்னா போதும். இப்போ இதையெல்லாம் பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா, மேல்மனம் பச்சை கலராக இருக்கும். அதாவது பச்சை கலர் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் வந்து மேல் மனசில் இருக்கும். அதே மாதிரி ஆழ்மனமும் மாறிடும். இப்போ ஆழ்மனம் மாறிச்சு அப்படின்னா உங்களோட செயல்களும் வந்து அதே மாதிரி ஒரு கிரீன் கலரில் மாறிடும். செயல்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 90 நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செயல்கள் ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஹேபிட்டும் மாறிடும். எப்படி உங்களோட மேல்மனம், ஆழ்மனம், அதுக்கு அடுத்தது செயல்கள், அப்புறம் அந்த செயல்களும் ஹேபிட்டாக மாறி முழுசும் இந்த நாளும் ஒரே நேர்கோட்டில், ஒரே பச்சை கலரில், ஒரே ஃப்ரீக்குவன்சியில் அலைனாய் வந்துச்சு அப்படின்னா உங்களோட தேவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 200% அதிகமாகுது. அதாவது ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களை நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு தேவையான திசையில் நோக்கி திருப்புறது. உடனே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நாளைக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில், 2 நாளில், 3 நாளில் மாறிடாது. நிறைய பேர் வந்து சார் வீடியோ பார்க்கும்போது இந்த கிளாஸ் அட்டன் போதெல்லாம் வந்து நல்ல ஒரு பூஸ்டிங்காக இருக்குது, ஆனால் ஒரு வாரம் தொடர்ந்து நான் கூட செய்கிறேன், ஒரு மாதம் செய்கிறேன், அப்புறம் தொடர்ந்து செய்ய முடியல என்னால், அதுக்கப்புறம் விட்டுறேன் அப்படின்றாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிறது ஒரு பழைய பழக்கம். அந்த பழைய பழக்கம் அப்படின்றது உங்களோட ஆழ்மனசு இருக்குது. ஆழ்மனசு தான் அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்துது. பழக்கம் அப்படின்றது நீங்கள் தானாக பண்ணுவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலைல டைரெக்டாக எந்திரிச்சு போய் பல்லு விளக்குவீங்க, குளிப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட பழக்கம், டீ குடிப்பீங்க, கரெக்டாக 11 மணிக்கு டீ குடிப்பீங்க. இந்த மாதிரியான பழக்கம் உங்கள் ஆழ்மனசில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த பழக்கத்தை உடைச்சு வேறு பழக்கத்தை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 90 நாள் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நடுவில் நீங்கள் விட்டுருவீங்க. அதாவது ஒரு வாரம் கடைப்பிடிப்பீங்க, ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழக்கம் அப்படியே காற்றுல பறந்துடும். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அந்த பழக்கத்தை தொடங்கணும். அதாவது 100 தடவை உங்களோட ஆழ்மனம் உங்களோட பழைய பழக்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் 102 தடவை நீங்கள் இந்த புது பழக்கத்தை, இந்த சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி செய்யணும். ஒரு 90 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா புது பழக்கம் தானாக ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மனசு, ஆழ்மனம், மேல்மனம், உங்களோட செயல்கள், ஹேபிட்டு எல்லாமே வந்து உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 200% அதிகமாகும். காலைல எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமாகவே தெரியாது. போனையெல்லாம் மறந்து பல வருஷங்கள் ஆகிருக்கும். 5000 என்ன 10,000 20,000 கூட ஒரு மாதத்தில் சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த ஆழ் மனசும் மேல் மனசும் ரெண்டுமே பச்சை கலரில் மாறிடும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு குட்டி குட்டி செயலும் உங்களோட இலக்கை, அடுத்த செயலை ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், எதிர்க்கிற மாதிரி இருக்காது. டக்குன்னு வாழ்க்கை ஒரு லைட்டாக மாறின மாதிரி ஆகிடும். உண்மையில் நடந்தது என்னன்னா, வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் மாற கிடையாது. உள்ள அந்த ஆழ் மனசும் மேல் மனசும் அதுக்கு இடையில இருந்த போர் வந்து ஒரு ஒத்துழைப்பாக மாறிடுச்சு. அதாவது ஒரு சமரசமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு போகலாம். ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒன்று தான். யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆழ்மனம் மேல்மனம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பச்சை கலரில் பாசிட்டிவாக தேவையை நோக்கி இயங்குதோ, ஆழ்மனம் மேல்மனம் அப்புறம் அவங்களோட செயல்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. யாருக்கு இல்லையோ எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் அவங்க தோக்குறாங்க. நிறைய பேர் வந்து நான் கடவுள் நம்பிக்கையே போச்சுங்க, எவ்வளவோ கேட்டு கடவுள் கொடுக்கல, அப்புறம் பிரபஞ்சம் மேலே இருக்கிற நம்பிக்கையும் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில் இதுதான். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை ஒரு திசையில் இருக்கும், ஆனால் உங்களோட அஃபர்மேஷன், விசுவலேஷன் எல்லாமே அந்த திசையில் இருந்தால் கூட உங்களோட ஆழ்மனம், உங்களோட பழக்க வழக்கங்கள், செயல்கள் எல்லாமே அதே திசையில் இருக்குதா இல்லை வேறு திசையில் இருக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து மாற ஆரம்பிக்கும்.